ரிசர்ச் இன்டூ இந்த வீடியோவில் மிஸ் டே அண்ட் நைட் சீரீஸோட 5th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கவன் மிஞ்சே வடிக்கு வரான். ஆனால் மிஞ்சே அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்பீடாக வெளியே வந்து ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. அப்போது ரூம் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்கிறத பார்த்து அதை அவளுடைய ஃபோட்டோவில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அதே நேரத்தில் ஜியோங் அங்கே இருக்க எல்லாரையும் அடிக்கிறான். அப்போ அதில் இருக்க ஒருத்தன் ஜியோங் கிட்ட உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு எல்லாரையும் அடிக்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு அவன் இங்கே ஒரு வயசான லேடி வந்தாங்க, அவங்க எங்கன்னு கேட்குறான். அந்த மாதிரிலாம் யாருமே வரல, மேபி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜியோங் எனக்கு தெரியும், நான் எதுவும் தப்பாக நினைக்கல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதே நேரத்தில் மிஞ்சே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கதை பார்த்து ஒருத்தன் வந்து என்ன எங்களுக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் நீ க்ரியேட் பண்ணுறியான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சே ஸ்பீடாக வெளியே ஓடி வரா. அவன் மிஞ்சேவை ஃபாலோ பண்ணுறான். மிஞ்சே யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது ஜியோங் கரெக்டாக அங்கே வந்து மிஞ்சேக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவனை அடிச்சுட்டு மிஞ்சேவை பார்த்து நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். கேட்டுட்டு இம்சோலுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ மிஞ்சே அவன் கால் பண்ணுறத பார்த்து அவனுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு பேக் பெயினாக இருந்துச்சு, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறான். அந்த மெசேஜை பார்த்ததோ ஜியோங் மிஞ்சே கிட்ட சரி நீ வா நான் உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் லிஃப்டில் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் மிஞ்சேவை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்து ஜியோங் அவனுடைய கோட்டை கழட்டி மிஞ்சேக்கு போட்டு விடுறான். 2 பேரும் வெளியே வந்ததும் அங்கே பியக்டோங் இருக்கிறத பார்த்து ஜியோங் பியக்டோங் கிட்ட நான் மிஞ்சேவை வீட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிஞ்சேவை கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்து பியக்டோங் என்ன இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் காரில் இருக்காங்க. அப்போ ஜியோங் மிஞ்சே கிட்ட நான் உங்ககிட்ட யூஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பொருள் கொடுத்தேன், நீ ஏன் ஒன்று கூட யூஸ் பண்ணலன்னு கேட்குறான். அதுக்கு மிஞ்சே என்கிட்ட இருக்கு, ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே சிவிலியன்ஸ், நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறா. ஜியோங் என்னதான் இருந்தாலும் அவங்க ஒன்று அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அந்த நேரத்தில் நீ யூஸ் பண்ணலான்னு சொல்கிறான். மிஞ்சே என்ன நீ என் மேலே பாசம் காமிக்கிற, நீ சொன்ன உனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லைன்னு சொன்னியேன்னு சொல்கிறா. ஜியோங் நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் நீ ஒரு விட்னஸ், நான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சே சரி நீ உன்னுடைய ஃபோன் கொடு, நீ என்ன எப்படி சேவ் பண்ணியிருக்க நான் பார்க்கணும்னு சொல்கிறா. ஜியோங் தராததால் மிஞ்சே ஜியோங்க்கு கால் பண்ணுறா. அப்போது அவருடைய நம்பரை அவன் டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி சேவ் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததும் மிஞ்சே டென்ஷன் ஆகி என்ன நீ ஏன் என்னுடைய நம்பரை இப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறா. அதுக்கு ஜியோங் சாரி நான் நேமை சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன், நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கார் முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வந்துடுது. அதை பார்த்ததும் அவன் காரை திருப்பும் போது கார் சேரில் மாட்டிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜியோங் அந்த கார் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவனுடைய முகம் ஃபுல்லாக சேராயிடுது. அதனால் மிஞ்சே அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறா. அவங்க வந்ததும் இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜியோங் ரெஸ்ட் ரூமில் சேஞ்ச் பண்ணும்போது மிஞ்சே அவளுடைய அம்மா கிட்ட நீங்கள் அவனை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்குறா. அதுக்கு மிஞ்சேவுடைய அம்மா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, அவன் உடம்பு ஃபுல்லாக சேரா இருக்கு, அவனை அதே மாதிரியே விட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியோங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் மிஞ்சேக்கு சிரிப்பு வருது. ஜியோங் அவளுடைய அம்மா ட்ரெஸ் போட்டுட்டு காமெடியாக இருக்கான். மிஞ்சேவுடைய அம்மா ஜியோங் கிட்ட நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. ஜியோங் இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவங்க ஃபுட்டை பேக் பண்ணி தராங்க. மிஞ்சே அவனை வெளியே அனுப்ப வரும்பொழுது அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நான் ஏமாந்ததை பற்றி என்னுடைய அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சிரிக்கிறா. அதை பார்த்ததும் ஜியோங் நீ இப்போ ஏமாந்ததை உன்னுடைய அம்மா கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. மிஞ்சே சரி ஓகே ஓகே நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜியோங் வீட்டுக்கு வந்ததும் அந்த ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறான். அதே நேரத்தில் மிஞ்சேக்கு அவளுடைய அம்மா மசாஜ் பண்ணிவிட்டதும் அவள் இப்போ தான் எனக்கு தெரியுது வயசானா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே காலையில் பியக்டோங் ஜியோங் கிட்ட இம்சோல் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. ஜியோங் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் மிஞ்சே இம்சோல் மாதிரி வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் உள்ளே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கிளப்ல இருந்து போயிட்டேன், ஆனால் நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன்னு சொல்லி ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிளர்ராக இருக்கிறத பார்த்து ஜியோங் அவங்க கிட்ட இது இருக்கட்டும் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கிளப்புக்குள்ளே போனீங்க, எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றி எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பியக்டோங் ஜியோங் கிட்ட என்னதான் பண்ணாலும் அவங்க வேலையை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஜியோங் அவங்க வேலையை விட்டு போகணுன்றதுக்காக நான் அவங்கள கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகல, உண்மையாகவே அவங்க டேலண்டட் தான் சொல்கிறான். அதே நேரத்தில் கீழே எல்லா ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஓகே ஒர்க்கர்ஸ் கிட்ட இம்சோல் ஏன் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதில்லன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கவர் ஏன்னா அவங்க லாயர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு.
ஜியோங்க காமிக்கிறாங்க. ஜியோங் ஆசிட் ஊத்துன நேரத்த திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கான். அந்த வீடியோவ திரும்ப திரும்ப பார்க்கும்போது, பியோக்தாங் வந்ததும் அவர்கிட்ட அந்த வீடியோவ காமிச்சுட்டு, "இந்த வீடியோவ நீங்க நல்லா பாருங்க. அந்த ஆசிட் ஊத்துனவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த குரூப்ல தான் இருந்திருக்கான். அவன் நெனச்சிருந்தா அவன் எப்பயும் குவான் மேல ஆசிட ஊத்திருக்கலாம். ஆனா அவ அத பண்ணல. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணான். நல்லா பாருங்கன்னு" சொல்றாரு. நல்லா பாருங்க, அவனுடைய டார்கெட் குவான் கிடையாது, வேற யாரோன்னு சொல்றாரு. அத கேட்டதோ பியோக்தோங் ஆமான்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ஜெயில்ல இருக்காங்க. அப்போ ஜியோங் ஆசிட் ஊத்துனவத பார்த்து, "எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய டார்கெட் குவான் கிடையாது. சோ நீ வேற யாரையோ தான் கொல்ல வந்திருக்கன்னு" சொல்றான். அத கேட்டதும் அங்க இருக்கவன், "நீ குவான பத்தி என்கிட்ட பேசாத. இதுக்கப்புறம் குவான பத்தி என்கிட்ட பேசாதன்னு" சொல்றான். ஜியோங், "என்ன உனக்கு உன்னுடைய பாஸ் கிடைச்சிட்டானா? எப்பயுமே உனக்கு ட்ரக்ஸ் சேல் பண்ணுவானேன்னு" சொல்றான். அத கேட்டதும் அவன் அமைதியாயிடுறான். அத பார்த்ததும் ஜியோங், "எனக்கு என்னுடைய ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அவன் வெளிய வந்ததும் அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசர் கிட்ட, "இங்க ஃபோன் இருக்கான்னு" கேட்குறான். அவர் இருக்கு. அத ரெக்கார்ட் கூட ஆகும்னு சொல்றாரு. ஜியோங், "இங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா நடந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஜியோங்கும் பியோக்தோங்கும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதும் ஜெயில்ல இருக்கவன் அவனுடைய ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்ணி, "உன்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ அவன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கவே கூடாது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தன்னா, நான் உன்னை பத்தி எல்லாமே சொல்லிடுவேன். இந்த விஷயத்த நீயே கிளியர் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஃபோன பேசினதோ டக்குன்னு கால கட் பண்ணிட்டு, அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசர் கிட்ட ஃபோன குடுத்துடுறான். அந்த ஃபோன் எடுத்து அவர் டேபிள் கீழ மறைச்சு வச்சுடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஒருத்தன காமிக்கிறாங்க. அவன் யாருக்கோ மெசேஜ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மெசேஜ்ல, "நீ பண்ண விஷயத்த நீயே சால்வ் பண்ணுன்னு" இருக்கு. அதே நேரத்துல மின்ஜி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப குவோன் வந்து மின்ஜிக்கு காஃபி குடுத்துட்டு மின்ஜி பக்கத்துல உட்கார்றான். அப்ப மின்ஜி குவோன பார்த்து, "எனக்கு தெரியுது. நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற. ஆனா இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே நீ ஹார்ட் ஒர்க் பண்றது தெரிய மாட்டேதுன்னு" சொல்றாங்க. அத கேட்டது குவான், "அட்லீஸ்ட் உங்களுக்காச்சும் தெரியுதேன்னு" சொல்றான். சொல்லிட்டு, "குடுங்க, அந்த கப்ப நான் எடுத்துட்டு போறேன்னு" சொல்றான். மின்ஜி வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவன் புடிச்சு வாங்கும்போது அந்த கப் கீழ விழுந்து கொட்டிடுது. அப்போ உங்க கால்ல இருக்க அடையாளத்த பார்த்து, "உங்க கால்ல என்ன ஆச்சுன்னு" கேட்குறான். அதுக்கு மின்ஜி, "சின்ன வயசுல பூனை கூட விளையாடும்போது நான் கீழ விழுந்துட்டேன்னு" சொல்றாங்க. அத கேட்டதோ குவான், "எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜன தெரியும். நீங்க அவர போய் பார்க்கலாம். அவர் அந்த அடையாளத்த எடுத்துருவாருன்னு" சொல்றான். மின்ஜி, "அதெல்லாம் வேணாம். நான் எடுக்க வேணாம்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறாங்க. அப்போ குவானுக்கு அவனுடைய மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் சொன்ன வேலைய குவான் ஓகே நான் பண்றேன்னு சொல்றான். அத கேட்டதும் மேனேஜர் ஆச்சரியமாகி, "இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது நீ பண்ண மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சுன்னு?" கேட்குறாரு. குவான் அது அப்படிதான் சொல்றான். அதே நேரத்துல ஜெயில்ல டொங்குக்கு ஏதோ ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால அவன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஜியோங் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கனவு வந்து ஸ்பீடா எழுந்து மிரர் முன்னாடி உட்கார்றான். அப்போ பாஸ்ட் சீன்ல ஜியோங் ஒரு சின்ன பையனா அவனுடைய அம்மா லிப்ஸ்டிக் போடுறத பார்த்து, "லிப்ஸ்டிக்க குடுங்கன்னு" கேட்குறான். அவனுடைய அம்மா இந்தான்னு சொல்லிட்டு ஜியோங்க்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவன் ஒரு ரிங்க குடுத்ததும், அவன் என்னைக்குமே எனக்கு ரிங் குடுத்ததில்ல. அட்லீஸ்ட் அவனுடைய பையன் நீயாச்சும் எனக்கு ரிங் குடுக்குறியேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அப்போ ஜியோங், "அம்மா எங்க போறீங்கன்னு?" கேட்குறான். அவங்க, "நான் உன்னுடைய அம்மாலாம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு ஸ்பீடா அங்கருந்து போயிடுறாங்க. அத பார்த்து ஜியோங் அழுறான். அதே நேரத்துல ரியாலிட்டிலயும் ஜியோங் அழற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில பியோக்தோங் ஆஃபீஸ்க்கு வந்ததும் ஜியோங் காலையிலேயே ஆஃபீஸ்ல இருக்கத பார்த்து, "நீ இங்க என்ன பண்றன்னு?" கேட்குறாரு. ஜியோங் அப்படிதான் சொன்னதும் பியோக்தோங்க்கு கால் வருது. போலீஸ் ஆஃபீசர் டோங் இறந்துட்டான்னு சொல்றாரு. அத கேட்டது இவங்க 2 பேரும் போலீஸ் ஆஃபீசர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. போலீஸ் ஆஃபீசர், "நேத்து அவன் வயிறு வலிக்குதுன்னு சொன்னான்னு" சொல்றாரு. ஜியோங் அங்க இருக்க டாக்டர் கிட்ட கேட்குறான். அதுக்கு அங்க இருக்க டாக்டர், "இன்னும் ஆட்டோப்சி ரிப்போர்ட் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு" சொல்றாரு. அதே நேரத்துல போலீஸ் ஆஃபீசர் ஒருத்தருக்கு கால் பண்ணி, "அவன் வந்தான். டொங்க பத்தி கேட்டான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான்னு" சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஜியோங்க காமிக்கிறாங்க. ஜியோங் பியோக்தோங் கிட்ட, "அந்த போலீஸ் ஆஃபீசர் பார்க்க சரியே இல்ல. அவருடைய ஜெயில்ல இருக்க ஒருத்தன் இறந்துட்டான். ஆனா அவர் எந்த ரியாக்ஷனுமே குடுக்காம நார்மலா இருக்காரு. அது சரியில்லன்னு" சொல்றான். பியோக்தோங்கும் ஆமான்னு சொல்லிட்டு, "இத நம்ம குவான் கிட்ட சொல்லணுமான்னு" கேட்குறாரு. ஜியோங், "இல்ல இல்ல. மேபி அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலான்னு" சொல்றாரு. அப்போ ஆஃபீஸ்ல கால் வருது. மின்ஜி கால அட்டெண்ட் பண்ணி, "இங்க யாருமே இல்ல. ஒருத்தருக்கு டெத் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அங்க போயிருக்காங்கன்னு" சொல்லத குவான் கேட்டுட்டு உள்ள வந்து யாருக்கு டெத் ஆயிடுச்சுன்னு கேட்குறான். மின்ஜி வேற வழியே இல்லாம டொங் தான் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அத கேட்டதோ குவான் அதிர்ச்சியாகி காஃபிய கீழ போட்டுட்டு வெளிய வந்து ஜியோங் இருக்கத பார்த்து, "உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு, டொங் இறந்ததுக்கு நான் தான் காரணமா? அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானான்னு" கேட்குறான்.
ஜியோங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஆட்டோப்சி ரிப்போர்ட் வரலன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜியோங் உள்ள வந்து இம்சோல இருக்கிறத பார்த்து, "நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்க கவுன் கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்னீங்க? உண்மையாவே அவன் சூசைட் பண்ணியிருந்தா கவுனுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும்லன்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி பண்ணியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான்." அப்போ பியோக்தோங் வெளிய வந்து, "இதனால தான் எனக்கு வயசானவங்க கூட வேலை செய்யறது பிடிக்கலன்னு" சொல்றாரு. அதே நேரத்துல மிஞ்சி வெளிய வந்து கடவுள பார்த்து, "என்ன ஏன் நீங்க இந்த மாதிரி படைச்சீங்கன்னு" சொல்லி கத்துறாங்க. அப்போ ஒரு பூனை அது எல்லாமே பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மிஞ்சி ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு காயங்கோடைய வீட்டுக்கு வந்து லாக்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ காயங்கோடைய வீட்டுக்கு பதில் ஜியோங்கோடைய வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. லாக்க அவ எவ்வளோதான் ட்ரை பண்ணியும் ஓப்பன் ஆகாததால அவகிட்ட இருக்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வச்சு லாக்க உடைக்க ட்ரை பண்றா. ஜியோங் வந்து ஓப்பன் பண்ணதும் அவ கீழே விழுந்திருக்கத பார்த்து யாருன்னு வெளியே வந்து பார்த்ததும் மிஞ்சி அவனை தள்ளி விட்டுட்டு ஸ்பீடா அவன் பேச்ச கேட்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. ஜியோங் எத்தனை தடவை சொன்னாலும் அவ கேட்காம சோஃபாலேயே படுத்துட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஜியோங் வெயிட் பண்ண நான் டேப்லெட் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். அப்போ மிஞ்சி எழுந்து சோஃபால நின்று ஜியோங்க பார்த்து அவனுடைய ஃபேஸை பிடிச்சி, "நீ ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப செல்ஃபிஷ், நீ ரொம்ப கெட்டவன்" சொல்லி அவனுடைய தலையை இடிச்சு 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. மேஜன் அப்படியே தூங்கிடுறான். ஜியோங் நெக்ஸ்ட் டே காலையில வந்ததும் மேஜன் காலையில எழுந்து ஜியோங்க பார்த்து, "நீங்க என்ன பண்ற? இது காயங்கோடைய அப்பார்ட்மெண்ட்டுன்னு" சொல்றா. ஜியோங் இது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்றான். அதை பார்த்ததும் மிஞ்சி அங்க இருக்க இடத்த ஃபுல்லா பார்த்துட்டு, "கரெக்டு தான், இது உன்னுடைய அப்பார்ட்மெண்ட் தான். சாரி, என்ன மன்னிச்சிடு. நான் நேத்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் வெளிய போறேன்னு" சொல்லிட்டு ஸ்பீடா வந்து டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. அப்போ ஜியாங் அங்க வந்து, "நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து நீ டோர உடைச்சதால டோர் லாக் ஆயிடுச்சு. நான் மெக்கானிக்க கூப்பிட்டுருக்கேன். ஆனா அவர் 8 மணிக்கு தான் வருவாருன்னு" சொல்றான். அத கேட்டதும் மிஞ்சே, "இல்ல, இல்ல, டைம் ஆயிடுச்சு. நான் உடனே போணும்னு" சொல்றா. ஏன்னா 6:00 ஆகப்போது. அவ மிஞ்சேலேருந்து இன்சோலா மாறப்போறான்னு. மிஞ்சே நான் ஸ்பீடா போணும்னு சொல்லி அங்க இருக்க ஜன்னல ஓப்பன் பண்ணி வெளிய போக ட்ரை பண்றா. அப்போ அவ மேல சூரிய ஒளி படுற மாதிரி காமிக்கிறாங்க. மிஞ்சி ஜியோங்க பார்க்குறா. ஜியோங் மிஞ்சேவ பார்க்குறா. இதோட இந்த எபிசோட முடிச்சுடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க ஷிண்டு. பை பை.